அம்பேத்கரே சிவில் கோடு வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்லுவதன் மூலம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அம்பேத்கர் சிந்தித்தார், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அம்பேத்கர் சிந்தித்தார் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இதுதான் திரிபுவாதம். திரித்து பேசுவதுதான் அவர்களின் அரசியல். சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கும்பல், சங் பரிவார் கும்பல், அதை ஆரிய நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள், பார்ப்பன நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே ஓடிய நதி சிந்து நதி என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நிர்மலா சீதாராமன் பேரவையிலேயே படிக்கிறார், நாடாளுமன்றத்திலேயே சரஸ்வதி ஆறு அங்கே ஓடியது என்று பேசுகிறார். வரலாற்றை திரிக்கிறார்கள். வரலாற்றை திரிப்பது இந்துத்துவ அரசியல். வரலாற்றை திரிப்பது இந்துத்துவ அரசியல். தோழர்களே, முஸ்லிம்களுக்கு தனி அரசமைப்பு சட்டம் இருக்கிறதா? பொதுவான சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இந்துக்களுக்கு தனி அரசமைப்பு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு தனி அரசமைப்பு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு தனி அரசமைப்பு சட்டம் உண்டா? கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஆல், அது காமன் கோடு தான், அது பொதுவான சட்டம் தான். இந்தியன் பீனல் கோட் அனைவருக்கும் பொதுவானது தான். ஐபிசி என்பது இந்துக்களுக்கு வேறு முஸ்லிம்களுக்கு வேறா? கிடையாது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது பொதுவானது தான். இந்துக்களுக்கு வேறு, முஸ்லிம்களுக்கு வேறு, கிறிஸ்தவர்களுக்கு வேறா? கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட், சொத்துக்கள் தொடர்பான சட்டம் இந்துக்களுக்கும் ஒன்றுதான், இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றுதான், மற்றவர்களுக்கும் ஒன்றுதான். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், தொழில் தகராறு சட்டம், அது எல்லா மதத்திற்கும் பொதுவானதுதான். எல்லா சட்டங்களும் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் பர்சனல் லாஸ் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு தனிச்சட்டம் இருப்பதை போல இந்துக்களுக்கும் இந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கிறது, இந்துக்களுக்கும் இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கிறது. தனிச்சட்டம் தான், அதுவும் பர்சனல் லா தான்.